வணக்கங்க. நம்ம இன்னைக்கு திருமண பொருத்தம் பாடத்துல திருமணம் ஏற்பாடாகி நின்று போறது, திருமணம் ஃபிக்ஸ் ஆகி நிக்கிறது, திருமணம் மண்டபத்து பணம் கட்டி நிக்கிறது, மண்டபத்துல போய் கூட மேரேஜ் ஸ்டாப் ஆகிறது, கல்யாணம் நிச்சயதார்த்தமாகி திருமணம் நிக்கிறது. இப்படி திருமணம் ஒப்பந்தம் ஏற்பட்டதுக்கு அப்புறமா அது திருமணத்துல முடியாம இடையிலேயே பிரேக் ஆகிறது. இன்னும் சொல்ல போனா லவ் பண்ணி இவங்க தான் எனக்கு ஒய்ஃபா போறாங்க அப்படின்னு லவ் பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது நடைமுறைக்கு வராம பிரேக்கப் ஆகிறது. இந்த ரெண்டையுமே நாம இந்த பாடத்தின் வழியா முழுக்க நாம பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமண பொருத்தம்ங்கிறது ஒரு முழுமையான பாடம்ங்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ண வேண்டிய சூழல் இருக்குங்க. சரி, இப்போ நிச்சயதார்த்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நடக்குது, அதுக்கப்புறமா அது தோல்விய தருது. எப்படி அது சாத்தியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இப்பங்க ஆணுக்கு கலஸ்தரக்காரகன், பெண்ணுக்கு கலஸ்தரக்காரகன், இவர்கள் சனியின் பார்வையில் இருக்கும் பட்சத்தில் அல்லது லக்கணத்திற்கு 7ஆம் வீட்டையோ அல்லது 7ஆம் அதிபதியோ, 7ஆம் வீடு ஆர் 7ஆம் அதிபதியை சனி பார்வை செய்திருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு திருமணம் நிச்சயதாகமாக ஒரு ஃபைனல் ஆகிற மாதிரி வந்து ஒரு பிரேக்கப் நடக்கிற வாய்ப்பு இருக்கு. எப்படிங்கிறத நம்ம சார்ட் வழியா சில எக்ஸாம்பிள் பார்த்துடலாங்க. இது வந்து ஒரு ஆணோட ஜாதகத்தில் இருக்கிற சுக்கிரனா வைத்துட்டோம்னா, இப்ப 3ஆம் பார்வையா சனி பார்ப்பாரு, 10ஆம் பார்வையா சனி பார்ப்பாரு. இதே ஒரு பெண்ணோட ஜாதகமா இருக்கும் பட்சத்துல செவ்வாய் உச்சமாவே இங்க இருந்தாலும் சரி, உச்ச நீச்சத்துக்கு வந்து நமக்கு கிடையவே கிடையாது. அப்போ 3ஆம் பார்வையா சனி பார்த்து இருந்தாலும் சரி, 10ஆம் பார்வையா சனி பார்த்து இருந்தாலும் சரி, செவ்வாய சனி 3-10 பார்வையில, சுக்கிரனை 3-10 பார்வையில, இந்த பார்வை பார்த்திருந்தா அப்படின்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஒரு பிரேக் அவங்க வாழ்க்கையில சந்திக்கணும். அவங்க பேச தொடங்கின அல்லது வாழணும்னு தொடங்குற நினைக்கிற நபரோட அவங்க லாங் டிராவல் பண்ண முடியாது. சரி, இன்னொரு கேள்வி உங்களுக்கு கேட்கலாம். இங்கேயே சுக்கிரன் சனி தொடர்பு, செவ்வாய் சனி தொடர்பு இதுக்கு வேலை செய்யாதா அல்லது திரிகோணத்தில் இருந்தா வேலை செய்யாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பெரும்பாலும் திருமணத்தை தாமதப்படுத்துது, திருமணத்தை தாமதப்படுத்துகிறது, திருமணத்தை சீக்கிரமா அந்த ஒரு நெகட்டிவ் ஸ்டேஜுக்குள்ள கொண்டு போகிறது இல்லை. இது பெரும்பாலும் வந்து பார்வையின் வழியாகத்தான் 95%, 90% சனியினுடைய சிறப்பு பார்வையின் வழியாகத்தான் நிறைய பேர்த்துக்கு என்ன நடக்குது, திருமணம் தடை ஏற்படுறது, நிச்சயதார்த்தம் பண்ணி நிக்கிறது, காதல் பண்ணி தோல்வி அடைகிறது போன்ற செயல்களை தருகிறது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை நாம பார்த்தோம். அது சேர்க்கை திரிகோணங்களில் சனி இருப்பதை காட்டிலும் சிறப்பு பார்வையில் சுக்கிரனையோ செவ்வாயையோ கலஸ்தர காரகனையோ சனி பார்த்திருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு திருமணத்தை தடை பண்ணுகிறது அல்லது திருமணம் நிச்சயதார்த்தத்துக்கு பின் தோல்வியை தருகிறது அல்லது காதல் செய்துவிட்டு கூட அவர்களை திருமணம் அடைய முடியாமல் ஏமாற்றங்களை தருகிறது.
ஸோ இது என்ன நடக்குது அப்படின்னா, பெரும்பாலும் இங்கு சுக்கிரனோட குரு, செவ்வாயோட குரு அல்லது புதன், இப்படி ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோள் அங்க கனெக்ட் ஆயிருக்கும் சுக்கிரனுக்கு. அல்லது கனெக்ட் ஆகாம இருந்ததுனா கூட ஆட்சியாவோ நல்ல நிலையில சுக்கிரன் இருக்கிற பட்சத்துல இந்த சனியோட பார்வை என்ன செய்யுது அப்படின்னா, அங்க உருவாக்கிட்டு இங்க பிரேக்கப்பை கொண்டு வந்துற வாய்ப்பை கொடுத்துருது. ஸோ இதுதான் அந்த இடத்துல இருக்கிற ஒரு ஹைலி சூட்சம். என்னன்னா, வேற ஒரு கோள் பாசிட்டிவா இருந்துட்டு சனியோட பார்வையினால அந்த பாசிட்டிவா நெகட்டிவா மாத்தக்கூடிய வாய்ப்பை தந்துருது. இதுதான்